வெல்கம் டு விஷன் அகாடமி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டு நம்பர் 15 விடுதலை எஸ்ஐ டெஸ்ட் வந்து நம்ம விஷன் அகாடமியில் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதோடைய டெஸ்ட் நம்பர் 15 ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். which state in India plans to notify 100 wetlands under the wetlands conservation and மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017? இந்தியாவினுடைய எந்த மாநிலம் வந்து ஈரநிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகளின் கீழ் 100 ஈரநிலங்களை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு தான் பா. ஸோ ஈரநிலங்களை பேஸ் பண்ணி நமக்கு தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 100 ஈரநிலங்களை வந்து அறிவிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு. உலக ஈரநில தினம் 2025 கருப்பொருள் என்ன அப்படின்னா, நமது பொதுவான எதிர்காலத்திற்காக ஈரநிலங்களை என்ன பண்ணணும்னா பாதுகாக்கணும். ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் குகேஷை வீழ்த்தி யார் பட்டம் வென்றார்? ஸோ ரீசெண்டாக இப்போ நடந்துச்சு இல்லையா, டாடா ஸ்டீல் செஸ் போட்டி நடந்துச்சு இல்லையா. ஸோ இதில் வந்து குகேஷை வீழ்த்தி யார் வந்து ஜெயிச்சது அப்படின்னா, குகேஷே வந்து ஆல்ரெடி உலக சாம்பியன் ஜெயிச்சிருக்காரு. பட் அவரையே ஜெயிச்சு பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா நம்ம பிரக்ஞானந்தா தான். சரியா? ராம்சார் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டது? ஸோ 1971. தமிழ்நாட்டு வீரர் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் பளு தூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா என் அஜித். தமிழ்நாட்டு வீரர் என் அஜித் வந்து 38th தேசிய விளையாட்டு போட்டியில் கோல்டு மெடல் வெயிட் லிஃப்டிங்கில் 38th நேஷ்னல் கேம்ஸில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. அதுவும் கோல்டு மெடல் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதோடைய ரிலேட்டட் கொஸ்டின் தான். 38th தேசிய விளையாட்டில் 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா நம்ம நித்திக் நாதெல்லா அப்படின்றவர் தான். விச் இஸ் அத்லெட்ஸ் சில்வர் மெடல் 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்கில் சில்வர் மெடல் வாங்கினவர் வந்து நாதெல்லா. சரியா? 38 தேசிய விளையாட்டில் துப்பாக்கி சுடுதலில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவர். துப்பாக்கி சுடுதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் வந்து யார் அப்படின்னா ஸோ நர்மதா நிதின்ராஜ். முதல் உலக புற்றுநோய் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? கேன்சர்னால் என்னென்னு சொல்லுவோம்? ரத்த புற்றுநோய்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது அப்நார்மல் டிவிஷன் ஆஃப் செல்லு தான் நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து போன் கேன்சர் இருக்குது நமக்கு, அப்புறம் வந்து மவுத் கேன்சர் இருக்குது, அடுத்து வந்து பிளட் கேன்சர் இருக்குது, குழந்தைங்களுக்கு வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ புற்றுநோய் நாள் வந்து 2000 நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோன்றத விட அவேர்னஸை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த போட்டியில் கர்நாடகா 17 பதக்கங்களை வென்றது? பாருங்கள், கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா 17 பதக்கங்கள் வந்து தேசிய களரி பயிட்டு. ஏன்னா களரி அப்படின்னாவே கர்நாடகா வந்து ஃபேமஸாக தான் இருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ 38வது தேசிய விளையாட்டு போட்டியின் களரி பயிட்டு போட்டி எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? உத்தரகாண்டில் தான் நடைபெற்றுச்சு. அதில் தான் வந்து கர்நாடகா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பதக்கங்களை வந்து 17 பதக்கங்கள் வந்து வென்றுச்சு அப்படின்னு பார்க்கணும். அடுத்து H5N1 பறவை காய்ச்சலுக்கான தடுப்பூசியை தயாரிக்க திட்டமிட்டுள்ள நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்றது தான் வந்து ICMR. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பறவை காய்ச்சலுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வைரஸை பார்த்துக்கோங்க. ஸோ H5N1 அப்படின்ற வைரஸ் தான் வந்து பறவை காய்ச்சலை வந்து உண்டாக்கக்கூடியது. இதுவே H1N1 அப்படின்னா பன்றி காய்ச்சல் உருவாக்கக்கூடியது. அதையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்கப்பா. ஸோ எந்த ஆண்டு முதல் தேசிய பசு நல அமைப்பு தலைவர் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது? ஸோ 2022 வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 தேசிய பசு நல அமைப்பு இல்லாமல் அது வந்து செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 13 கொஸ்டின் பாருங்கள். ஜனவரி 31 நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் நிறுவப்பட்ட சூரிய ஆற்றல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா லெவல்லப்பா, தமிழ்நாடு இல்லை, 100 ஜிகாவாட் அப்படின்றது. நம்ம இந்தியா வந்து சோலார் பேனல் வச்சு சன்லைட்லேருந்து எனர்ஜி கரண்ட்டை தயாரிக்கிறதுல நம்ம ரொம்பவே முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். 1989 ராஜ ஜென்மபூமி கோயிலுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியாதா? ஸோ காமேஸ்வர் சௌபால். நரேந்திர மோடின்னு போட்டுறாதீங்க, காமேஸ்வர் சௌபால் அப்படின்றவர். சரியா? அடுத்து புதிய வருமான வரி மசோதா எப்பொழுது நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? டேக்ஸ் பில் இன்ட்ரடியூஸ்டு பார்லிமெண்ட். புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வருமான வரி மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வந்து March 10 தான் தாக்கல் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக தான் தாக்கல் பண்ணாங்க. சரியா? வென் வில் சந்திராயன் 4B லான்ச்சு. சந்திராயன் 4 வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2027 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க. ஓகேவா?
ஸோ கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் உள்ள டாடா குழுமத்தின் சூரிய சக்தி தொழிற்சாலையில் முதலீடு என்ன அப்படின்னா 3800 கோடி. கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் வந்து டாட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோலார் பேனலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 3800 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்த சூரிய சக்தி ஆலையினுடைய கொள்ளளவு என்ன? அப்படியே அதே கொஸ்டினுடைய ரிலேட்டட் தான் இது. 4.3 ஜிகாவாட் அப்படின்றது. நிலத்தடி நீர் மறுசீரமைப்புக்கு எந்த மாநிலத்தில் அரசாங்கம் 3500 கோடியை அங்கீகரித்தது அப்படின்னா வந்து தமிழ்நாடு தான். ஓகேவா? தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த ஈரநிலங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நிலத்தடி நீர் மறுசீரமைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொலை குற்றவாளிக்கு சமீபத்தில் அலபாமா எந்த மரண தண்டனை முறையை பயன்படுத்தியது? பாருங்கள். கொலை குற்றவாளிக்கு வந்து அலபாமா நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அது வந்து அலபாமா ஜெயில் இருக்கு இல்லையா, மரண தண்டனைக்கு என்ன மாதிரியான பிளானை பண்ணி அவன் கொண்டிருக்கான்? நைட்ரஜன் வாயுவை வச்சு கொண்டு போடலாம். மரண தண்டனை தூக்கு தண்டனைலாம் போட தேவையில்ல, துப்பாக்கியில் சுட தேவையில்ல, நைட்ரஜன் வாயுவை வச்சு என்ன பண்ணணும், அவனை கொண்டுடலாம் அப்படின்னு நைட்ரஜன் வாயு யூஸ் பண்ணி கொண்டுருக்காங்கப்பா. சரியா? ஓகே. காஷ்மீரில் கையால் புடைத்த கம்பளங்களுக்கு புதிய லோகோ வழங்குவதன் முக்கிய நோக்கம் என்ன? காஷ்மீரில் வந்து கையாலேயே செஞ்ச அந்த கம்பளங்களுக்கெல்லாம் புதுசாக லோகோ வந்து வழங்குறாங்களாம். இது எதனால் அப்படின்னு கேட்டால், காஷ்மீர் கம்பளங்களுடைய தனித்துவத்தை வந்து பாதுகாக்கிறது. எல்லாருமே காஷ்மீர் கம்பளம்னு எடுத்து விற்றுன்னு வந்துடுறாங்க. ஓகேவா? அப்போ அந்த லோகோ எங்கே இருக்கோ அது மட்டும் தான் காஷ்மீர் கம்பளம்னு தெரியணும் தனித்துவமாக அப்படின்றதுக்காக தான் அந்த லோகோவுமே ஃபேக்காக வந்து ரெடி பண்ணி யார் விற்கிறாங்களோ அவங்க மேலே நம்ம ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். சரியா? ஓகே. கையால் புடைத்த கம்பளங்களை தவிர எந்த கைவினைப் பொருட்கள் ஏற்கனவே புவிசார் கையால் புடைத்த கம்பளங்களை தவிர எந்த கைவினைப் பொருட்கள் ஏற்கனவே புவிசார் குறியீடு பதிவு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கூறிய அனைத்தும் பேப்பியர் மேஷோ, பாஷ்மினா, கதம்பந்த் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கையால் புடைத்த கம்பளங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. 23 பாருங்கள். காஷ்மீரி கையால் புடைத்த கம்பளங்களுக்கு வழங்கப்படும் QR குறியீடு அடிப்படையிலான புவியியல் அடையாளம் என்ன தகவல்களை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலே உள்ள அனைத்தும் தான்பா. உற்பத்தியாளர் மற்றும் நெசவாளர் தகவல், புள்ளி மூலப்பொருள் விவரங்கள், ஒரு சதுர அங்குலத்திற்கு ஒரு முடிச்சு, விக்சித் பாரதத்தை வடிவமைப்பதில் ஊடகங்களின் பங்கு என்ற தேசிய கருத்தரங்கு எங்கு நடைபெறுகிறது? பாலசோர் அப்படின்ற இடத்துல தான். தஞ்சாவூர் மத்திய அரசின் தென்னக பண்பாட்டு மையம் எதற்காக அமைக்கப்படுகிறது? நாட்டுப்புற கலைகள் மற்றும் பண்பாட்டை வந்து தஞ்சாவூர் அப்படின்னாவே நாட்டுப்புற கலைகள் தான்பா. அங்கே தஞ்சாவூரில் பொம்மை இருக்கும், தஞ்சாவூரில் வீணைக்கு வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருப்பாங்க, தஞ்சாவூரில் வந்து தட்டுக்கு வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் அப்படின்னாவே தஞ்சாவூர் தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். விண்வெளி வீரர் பயிற்சியில் சாதனை படைத்த மாணவிக்கு SRM பொதுப்பள்ளி எவ்வளவு தொகை பரிசாக வழங்கியது? 15 லட்சம் வந்து பரிசாக வழங்கிறாங்கப்பா. பிங்க் ஆட்டோ, நம்ம பிங்க் ஆட்டோ வந்து இப்போ ரீசெண்டாக பெண்களுக்கு வந்து பிங்க் ஆட்டோ அப்படின்ற பேசிஸில் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஆட்டோ திட்டத்தின் கீழ் அரசு மானியமாக பெண்கள் எவ்வளவு தொகையை பெறுவர்? அரசு மானியமாக ஒரு ஆட்டோ வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ வந்து நீங்கள் அமௌண்ட்டு போடணும், அப்போ மீதி வந்து மானியம் வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? இந்த மானியம் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் 27C 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கப்பா. ஓகேவா? மீதி வந்து நீ போட்டுக்கலாம் அப்படின்றது தான்.
பிங்க் ஆட்டோ திட்டத்தின் கீழ் அரசு மானியமாக பெண்கள் வந்து 1,00,000 ரூபா வந்து வாங்குறாங்க. சரிங்களா? ஆட்டோ வந்து ஒரு 1,50,000 2 லட்சம் நீங்கள் ஆட்டோ வந்து வாங்குறீங்க அப்படின்னா 1,00,000 என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஸோ வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோ வந்து ஓட்டிக்கலாம். சரிங்களா? செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாட்டின் மூன்றாவது பதிப்பு எந்த நகரில் நடைபெறுகிறது? ஏஐ செயல் உச்சி மாநாட்டினுடைய 3வது பதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் வந்து நடைபெறுது. ஓகேவா? பாரிஸ், பிரான்ஸினுடைய பாரிஸில் வந்து நடைபெறுது. கோவையில் தொழுநோய் கண்டறிதல் பிரச்சாரத்திற்கு தொழுநோயினுடைய பரவல் இடமாக அடையாளம் காணப்பட்ட பகுதி. கோயம்புத்தூரில் வந்து தொழுநோய் கண்டறிதல் பிரச்சாரத்துக்கு வந்து தொழுநோயினுடைய பரவல் இருக்கிற இடத்த பார்த்து அங்கே பிரச்சாரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்போ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனைமலையிலையும் சூலூர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தொழுநோய் வந்து இருக்குது. டிஜி வைஷ்ணவ் கல்லூரியில் நடைபெறும் சர்வதேச மாநாட்டினுடைய முக்கிய கருத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊடக நெறிமுறைகள் மற்றும் தரநிலைகள், ஊடகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, ஊடகம் மற்றும் சமூக பொறுப்பு. ஸோ மேற்கூறிய அனைத்தும் தான் வரும். எலியட்ஸ் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட பாதையை யார் திறந்து வைத்தார்கள்? ஸோ முதலமைச்சர் தான் எப்பயுமே வந்து பேசிக்காக நமக்கு வந்து முதலமைச்சர் திறந்து வச்சிருப்பாரு. ஆனால் இங்கே வந்து நம்ம துணை முதலமைச்சர் வந்து திறந்து வச்சிருக்காராம்பா. ஸோ யார்? உதயநிதி ஸ்டாலின் வந்து திறந்து வச்சிருக்காரு. சரிங்களா? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வந்து திறந்து வச்சிருக்காரு. சரி, ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், 2025 வந்து ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் பட்டியலில் உலகின் மிக சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மிக சக்தி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறையவே நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ 32க்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சிங்கப்பூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். 2025ஆம் ஆண்டு தேசிய உற்பத்தி திறன் தினத்தினுடைய கருப்பொருள் என்ன? ஸோ அப்படின்னா கருத்துக்களிலிருந்து தாக்கம் வரை அப்படின்றத பேஸ் பண்ணி போட்டித்தன்மை வாய்ந்த தொடக்க நிறுவனங்களுக்கான அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாத்தல். ஸோ புதிய வருமான வரி மசோதா வந்து இப்போ தான் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா? ஸோ புதிய வருமான வரி மசோதா வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? ஸோ எப்போது நடைமுறைக்கு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா மார்ச் 10. ஸோ எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டால் ஏப்ரல் 1. சரியா? பார்த்துக்கோங்க. புதிய வருமான வரி மசோதாவில் உள்ள மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 600 பக்கங்கள் இருக்குது. IIPAவினுடைய 2024 ஆய்வின்படி அதிகார பகிர்வு குறியீட்டு தரவரிசையில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்றோம். ஸோ கர்நாடகா தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ பெங்களூருவில் ஆல்ரெடி கர்நாடகாவை பேஸ் பண்ணி ஒன்று பார்த்தோம், 17 பதக்கங்களை வந்து வென்றுச்சு அப்படின்ட்டு பார்த்தோம். சரியா? பெங்களூரு கெம்பேகவுடா விமான நிலைய ரயில் திட்டத்தை அறிவித்தவர் யார் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்க தான். ஸோ தொட்டஜாலா மற்றும் கொம்பேகவுடா விமான நிலையம் இடையே பிரத்யேக ரயிலின் பாதை மொத்தம் நம்ம பார்த்தோம் இல்லையா? எங்கே கர்நாடகாவில் வந்து தொட்டஜாலா மற்றும் கெம்பேகவுடா விமான நிலையத்தை வந்து இணைக்கக்கூடிய ரயில் வந்து போட போகிறாங்கப்பா. அந்த ரயிலுடைய பாதை எவ்வளோ நீளம் அப்படின்னா 7.9 கிலோமீட்டர். சரியா? நிலத்தடி ரயில் பாதையினுடைய நீளம், நிலத்துக்கு அடியில் வந்து பள்ளத்தை நோண்டி சப்வேக்குள்ளே வந்து ரயிலை போட போகிறாங்க. அதோடைய நீளம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஸோ 1.65 கிலோமீட்டர். ஓகே, இதில் வந்து 1.65 இதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த கொஸ்டின். தற்போதைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னா அவர் ஸ்டேட் லெவலில் இருப்பார். தேர்தல் ஆணையர் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் லெவலில் இருப்பார். ஓகேவா? ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்னால் ஸ்டேட் லெவலில் இருப்பாங்க, எலெக்ஷன் கமிஷனர்னா சென்ட்ரல் லெவலில் இருப்பாங்க. ஸோ யார்? ஞானேஷ் குமார். ஞானம் வந்ததுனால அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க.
உணவு கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திட்டத்தினுடைய குறிக்கோள் என்ன? ஸோ கழிவுகளை வந்து உணவாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? உணவு கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தான திட்டத்தினுடைய குறிக்கோள் வந்து என்னவாக இருக்கும்? கழிவு மேலாண்மை மேம்படுத்துதலா? ஸோ இதில் வந்து மக்களுக்கு இலவச உணவு சம்மந்தமே இல்லை, உணவு கழிவுகளை பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுதல். ஸோ பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ 41க்கு ஆப்ஷன் உணவு கழிவுகளை இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழிவு மேலாண்மை மேம்படுத்துது. ஸோ இப்போ தான் பார்த்தோம் திருப்பதி அப்படின்றது. ஓகே, அடுத்து பாருங்கள். திருமலையில் எரிவாயு ஆலை அமைப்பதற்கான மொத்த செலவு எவ்வளவு? திருமலையில் உயிரி எரிவாயு ஆலை அமைப்பதற்கான மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னா வந்து 12 கோடி. ஓகேங்களா? டிடிடி உயிரி எரிவாயு ஆலையின் ஒரு நாளைக்கு மொத்த உயிரி எரிவாயு உற்பத்தி என்ன? 1500 கிலோகிராம். பிப்ரவரி 21, 2025 அன்று 98வது அகில பாரதிய மராத்தி சாகித்ய சம்மேளனத்தை யார் தொடங்கி வைத்தது? நரேந்திர மோடி முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கிய நக்ஷா திட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் என்ன? நகர்ப்புறங்களில் நில உரிமையினுடைய துல்லியமான நம்பகமான ஆவணங்களை உறுதி செய்தது. மேற்கு மண்டல கவுன்சிலினுடைய 27வது கூட்டத்தை எந்த நகரம் நடத்துகிறது? ஸோ புனே தான் நடத்துகிறது. ஸோ புனே. நாவ்டேக்ஸ் 2025 நிகழ்வில் இடம்பெற்ற முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்திய கடலோர காவல்படை சோரினுடைய பங்கேற்பு. ஸோ 49th பாருங்கள். வி ஆனந்த நாகேஸ்வரன் இப்பொழுது தலைமை பொருளாதார ஆலோசகராக பொறுப்பேற்றார். ஸோ ஜனவரி 28, 2022. அடுத்த நிதியாண்டில் 2024ஆம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை எந்த பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை கணித்துள்ளது? ஸோ 6.3 to 6.8%. மிசோரமினுடைய தலைநகரம் எது அப்படின்னா வந்து ஐஸ்வால் தான் மிசோரத்தினுடைய தலைநகரம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் டெல்லியில் உள்ள தகுதியுள்ள குடும்பங்கள் பெறும் மருத்துவ செலவுகளுக்கான மொத்த காப்பீட்டு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 லட்சம். பெண்ணு சிறுகோளிலிருந்து பெறப்பட்ட மாதிரிகளில் எத்தனை அமினோ அமிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? 14. இணைய இணைப்பை மேம்படுத்த DMRC உடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னா பெக்கால் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ். ஆந்திர பிரதேசம் இப்பொழுது 2 கழிவுகளிலிருந்து எரிசக்தி ஆலைகளை
அமைக்க திட்டமிட்டுள்ளது. ஸோ 2026 ஓசூர் வனத்துறையால் திறக்கப்பட்ட புதிய மையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வனவிலங்கு தகவல் மையம். கிரேட் பேக்யார்டு பறவை எண்ணிக்கையின் போது இந்தியாவில் தொடர்ந்து 3வது ஆண்டாக பறவை எண்ணிக்கை பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆப்ஷன் சி வங்காளம். How many species were recorded during the GBBC in India? இந்தியாவில் GBBCயினுடைய காலத்தில் எத்தனை இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன? 1068. வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்சர்வ்டு எவ்ரி இயர் ஆன் டேஷ். ஒவ்வொரு ஆண்டும் உலக சமூக நீதி தினம் வந்து எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. February 20. ஓகேவா? சமூக நீதி தினம், அதாவது சமத்துவ நாள் எப்போ அப்படின்னா அம்பேத்கருடைய பிறந்த நாளை வந்து April 14 வந்து சமத்துவ நாள்னு சொல்லுவாங்க. இது சமூக நீதி தினம் அப்படின்னா February 20. ஓகேவா? பிரதான் மந்திரி கிசான் சம்மான் யோஜனா 19வது தவணைக்காக அரசு ஒதுக்கிய மொத்த தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 கோடி. இந்த கிசான் சம்மன் யோஜனா அப்படின்னாவே விவசாயத்தை பயிர் காப்பீடை பேஸ் பண்ணது. கிசான் அப்படின்னாவே இந்தியில் வந்து விவசாயம்னு அர்த்தம். ஓகேவா? விவசாயத்தை பேஸ் பண்ண ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மன் யோஜனா. கோவையில் நடமாடும் மண் பரிசோதனை பிரிவு எங்கே தொடங்கப்பட்டுள்ளது? ஒரு நிலத்தில் பயிர் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மண் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து அதில் என்ன பயிர் விளையுன்றது தெரியும். அப்போ நடமாடும் மண் பரிசோதனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு திட்டம் தான், சூப்பரான ஒரு திட்டம் தான் இது. சரியா? March 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கோவையில். சமீபத்தில் விஷாகா குழுவினுடைய புதிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? SP சண்முக பிரியா அப்படின்றவங்க தான். ரோட்டரி இன்டர்நேஷனலின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? 1905 1905 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டு உலக சிந்தனை தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டு இந்த கருப்பொருள்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. நமது கதை ஒரு சிந்தனை பண்ணுறோன்னா கதை வந்து சொல்லும்போது சிந்தனை பண்ணி தான் சொல்லணும்னு கூட வச்சுக்கோங்க. இந்தியாவில் மத்திய கலால் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா February 24. ஓகேவா? இந்தியாவினுடைய மத்திய கலால் தினம் February 24. மாலத்தீவில் சூரிய சக்தியில் இயங்கும் புதிய படகு பயணத்தினுடைய பெயர். மாலத்தீவு இருக்கு இல்லையா, அங்கே வந்து சோலார்லேயே இயங்கக்கூடிய புதிய படகு பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படகு பயணத்துடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்பல்லோ தான். சரியா? அப்பல்லோ. அசாமில் நடந்த ஜூமோயர் நிகழ்ச்சியின் போது பிரதமர் நரேந்திர மோடி எந்த பாரம்பரிய இசைக்கருவியை வாசித்தார்? தபாலாவா, தோலா, தோம்சா. ஓகேவா? தோம் 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 தத்தின் தோம் அப்படின்னு தோம்னு வாசித்தார். ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. தோம்னு வாசித்தார்னு வச்சுக்கோங்க. சரியா? வணிக உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக 1.22 லட்சம் கோடி முதலீட்டு திட்டங்களை எந்த மாநில அரசு அங்கீகரித்துள்ளது? அஸ்ஸாம் மாநில அரசு வந்து வணிக உச்சி மாநாட்டிற்காக, ஏன்னா அஸ்ஸாமில் தான் நடக்க போகுது வணிக உச்சி மாநாடு, அதனால் பண்ணியிருக்காங்க. அது ஒரே கொஸ்டின்லேயே 2 பதில் இருக்குது. கர்நாடகாவில் முதல் பெண் முதன்மை தலைமை வன பாதுகாவலராக நியமிக்கப்பட்ட கர்நாடகாவில் முதல் பெண் முதன்மை தலைமை வன பாதுகாவலர். ஓகேவா? சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் PCCF அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அந்த போஸ்டிங்கில் வந்த ஃபஸ்ட்டு பெண் யார் அப்படின்னு கேட்டால் மீனாட்சி நெகி அப்படின்றவங்க தான். குஜராத்தில் உள்ள எந்த பறவை சரணாலயம் 3.62 லட்சத்திற்கும் மேற்பட்ட பறவைகளை பதிவு செய்து பறவைகளின் வாழ்வின் முதன்மையான இடமாக மாற்றியுள்ளது அப்படின்னா நல் சரோவர் அப்படின்ற பறவைகள் சரணாலயம். இந்தியாவில் எந்த மாநிலம் முதலில் பெண் PCCF? கர்நாடகா தான். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்து பாருங்கள். மின்சார வாகனங்களுக்கான முக்கியமான கனிமங்களை உற்பத்தி செய்வதற்காக இந்தியா எந்த நாட்டுடன் கூட்டு சுரங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? அதாவது பெட்ரோலுக்கு பதில் கனிமங்களை வச்சு கனிமங்கள் மூலியம் மின்சாரத்தை வந்து உருவாக்கணும், மின்சார வாகனங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்ற பிளானிங்கில் வந்து அமெரிக்காவோட என்ன பண்ணியிருக்கேன்? அமெரிக்காவில் கனிம வளங்கள்லாம் அதிகமாக இருக்கும், அதனால தான். ஓகே. பல்துறை வளர்ச்சிக்காக தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வலுப்படுத்த எந்த அமைப்பு சத்தீஸ்கருடன் இணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு டெக்னாலஜி அப்படின்னா இஸ்ரோ தானே. DRDO பெல்ல வரப்போகுது. இஸ்ரோ மற்றும் சத்தீஸ்கர் இடையான ஒத்துழைப்பின் முக்கிய நோக்கம், போன கொஸ்டினுடைய கண்டினியூஷன், வெள்ளம், வறட்சி, காட்டுத்தீ மேலாண்மையை வந்து ஒழிக்கணும், கண்டுபிடிச்சி முன்னாடியே சொல்லணும், சேட்டலைட் மூலயமா சொல்லணுன்றது தான். சரியா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினால் எத்தனை ஒருங்கிணைந்த மருந்து மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன? 25 மறுவாழ்வு மையங்கள் வந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளன. எவர்வான் கோத்தாரி காலனி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கு இடையே
தோல் அல்லாத காலனி உற்பத்தி திட்டத்தில் எவ்வளவு முதலீடு ஈடுபடுத்தப்பட்டுள்ளது? ரூ. 5000 கோடி வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. ஸோ அடுத்து பாருங்கள், மென்ஈர்கள் மற்றும் ஒரு டால்மென் உள்ளிட்ட இரும்பு கால கட்டமைப்புகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டன? ஸோ அப்படின்னா நல்கொண்டா மாவட்டத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? What is the danger to the Iron Age structure discovered in Nalgonda district? Quarrying and agriculture activities. நல்கொண்டா மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு கால கட்டமைப்புகளுக்கு என்ன ஆபத்து அப்படின்னா குவாரி மற்றும் விவசாய நடவடிக்கைகள். உலக புரத தினம் எப்பொழுது? நல்ல ஒரு கொஸ்டின்ப்பா. உலக புரத தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா February 27. மிஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டி திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுப்பு நில காடுகளை விரிவுபடுத்துதல் மற்றும் கடலோர வாழ்வாதாரத்தை ஆதரிக்கிறது.